எங்களை விட்டு ஒரு ஆள் வாழ்கிறார். சாப்பிட்றது நித்திரை கொள்வது, சாப்பிட்றது நித்திரை கொள்வது. இரவில் நித்திரை கொள்ளாமல் இருக்கிறார். இப்போ இரவிலையும் நித்திரை கொள்கிறார். சாப்பிட்றது பிறகு நித்திரை கொண்டோண்டே இருக்கிறது. இதே வேலை அவருக்கு. இப்படியே ஒரு சோக நிலை. இந்த சோகம் எங்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியும். ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எங்களுடைய நிலை அப்படி. பெரிய வீடுகள் என்றால் அவருடைய சோகத்தை நாங்கள் போக்கியிருப்போம். இந்த வீட்டுக்குள்ளே இவரை வச்சு வளர்க்குறதே பெரிய விஷயம். சோகத்தில் படுத்துருக்காராம். இப்போ கண்ணை மூடி நித்திர கொண்டவர் நான் கிட்ட வர கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்து எப்படா அவள் பூவாளங்களா தான் நித்திர கொள்ளலாம்னு பார்க்குறேன். நல்லா வடிவா காலை நீட்டி வெயிலுக்குள்ளே. வெயில் தேவை அவருக்கு. அவர் சன் பாத் எடுக்கிறார் அடிக்கடி. வெயிலுக்குள்ளே வந்து படுத்து கிடக்கிறார். வீட்டில் என்ன சத்தம் கேட்டாலும் அவர் ரியாக்ஷன் பண்ணுவார். எங்களுக்கு பிடிச்சது இவர்னா அந்த மூக்கு தான். இந்த மூக்கை நாங்கள் விட மாட்டோம். இப்போ அந்த மூக்கை இப்படி 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 போட்டு ஆட்டுவோம் நாங்கள். ஏனெண்டா அந்த முகத்தில் அந்த மூக்கு தான் வடிவு. அந்த மூக்கை நாங்கள் இப்படி பிடிப்போம். ஆனால் அவருக்கு பிடிக்கிறது பிடிக்காது அப்படி. ஆனால் எங்களுக்கு அவரில் அந்த மூக்கு தான் பிடிக்கும். இப்படி இப்படி போட்டு ஆட்டுறது நாங்கள் மூக்கை. அப்போ அவர் ஒளிமின்னுட்டார்.